பொண்ணு சேதுபதி பொண்ணு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஹஸ்பண்டாக நடித்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். அண்ணா எனக்கு ஹெவியா வேண்டாம், ஸ்கின் ஃபினிஷ்ல கொடுத்துருங்க. ரொம்ப லைட்டா இருந்தா போதும். சிந்து, நீ பிரச்சனை பண்ணோன்ட்டே வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு எதுவும் வேண்டாம், நம்ம ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு நானும் அஸ்வினும் நேரா உன்னை பார்க்க வரோம், அங்க பேசிக்கலாம். ஓ, இவங்க பெரிய ஜில்லுன்னு ஒரு காதலர் சூர்யா, மேடம் ஜோதிகா, நான் அனுஷ்காவோ? மேடம் அது அனுஷ்கா இல்ல, பூமிகா. ஜில்லு ஃபேவரட் படம். நீங்க பாரு, இந்த லவ்ல கல்யாணத்துல எனக்கு ஒரு துள்ளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க போய் கல்யாணம் பண்ணி எக்கடா கெட்டு போய் தொலைங்க. நானே வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். எங்க அப்பா யாருன்னு தெரியும்ல? கவர்னர். நான் இந்த கட்ட பஞ்சாயத்து பண்ணி சுத்திட்டு இருப்பாருல்ல. கட்ட பஞ்சாயத்தா? லாஸ்ட் வீக் என்னோட பர்த்டே வந்துச்சு தெரியும்ல. அதுக்கு எங்க அப்பா எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணாரு தெரியுமா? என்ன கிஃப்ட்? எங்க அப்பா எனக்கு பர்த்டே கிஃப்டா புதுசா ஒரு சித்தியை கொடுத்திருக்காரு. என்ன அவங்க அப்ப ஸ்வீட் டேடியா இருக்கும் போது சரி சுகர் டேடியா இருக்கா? அவங்க குடும்பம் அப்படிதான். இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணது எனக்கு பிரச்சனையே கிடையாது. அந்த பொண்ணுக்கு என் வயசுதான். அவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனா அவன் எங்க அப்பாவோட காசுக்காக தான் கல்யாணம் பண்ணிருக்கான். இப்போ அவனாலதான் எனக்கு ஒரு பிரச்சனையே. இங்க பாரு சிந்து, உன் பிரச்சனையை நீ தான் முடிச்சுக்கணும். ஆனா விஷயமா என் வாழ்க்கையில குறுக்க வராத. இப்ப நீ மரியாதையே கிளம்பு. இப்ப நீ மட்டும் கிளம்பல, உன் சித்திக்கிட்ட நான் போக வேண்டியதா இருக்கும். அவ்வளவு தூரம் போவேனா? அவங்களேதான் இங்க வந்துட்டு இருக்காங்க. ஏன்? எதுக்கு உங்களை போட்டு தள்ள? கொலையா? சார் கொஞ்சம் தள்ளுறீங்களா? அஸ்வின் சார், நீங்க ஒரு 5 நிமிஷம் இங்க இருக்கீங்க. இருக்க புரிஞ்சா?